என்னோடய வீட்டில் முந்தா நாள் புதுசாக 2 முயலை வாங்கிட்டு வந்து போட்டிருந்தேன். ஏற்கனவே ஒரு 8 முயல் இருந்துச்சு, மொத்தம் 10 முயல் இருந்துச்சா. நேற்று என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 2 நாளில் வாங்கிட்டு வந்து புதுசாக ஒரு 1500 ரூபா போட்டு ஒரு பேர் வாங்கிட்டு வந்து, 2மே பெண் முயல் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதோட வீடியோ போட்டிருப்பேன். அதையும் வாங்கிட்டு வந்து போட்டிருந்தோமா, அன்றைக்கி நைட்டே பூனை ஒரு 5 முயலை பிடிச்சிருச்சு, காலி பண்ணிடுச்சு. தூக்கமே இல்லை. நானும் தூங்காமல் ஓட்டி பார்த்து ரொம்ப இது பண்ணிட்டேன். அதுக்குள்ளே நான் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே எப்போ மணி ஒரு 12 மணி இருக்கும், இல்லை 11:30 இருக்கும். அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு. ஓடி சவுண்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்ததும் நான் என்ன பண்ணேன், எந்திரிச்சு வந்து ஓட்டி பார்த்தேன். அப்படியும் ஒரு 5 முயலை காலி பண்ணிடுச்சா. நேற்று காலையில் மாடியில் போய் பார்த்தா என்ன இருந்துச்சு தெரியுமா, அதையும் காட்டுறேன் நான். அப்புறம் இதில் நேற்று கொண்டு வந்து வெளியில் அந்த வராண்டாவில் போர்ட்டிகோவில் புது வீட்டில் வச்சுருந்தோமா, அதை தூக்கிட்டு வந்து இதில் வச்சுருந்து இதுக்குள்ளே அந்த முயல்லாம் போட்டிருந்ததுனால நேற்று இந்த முயல்லாம் தப்பிச்சுது. ஒரு 4 முயல் குட்டிங்க, ஒரு 3 முயல் குட்டிங்க, ஒரே ஒரு ஆண் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. முயல்லாம் அந்த மாதிரி ஆயிடுச்சா, முயலில் ஒரு 5 முயல் போயிடுச்சா, 6 முயல் போயிடுச்சு. மாடியில் நேற்று காலையில் மாடியில் வந்து பார்த்தேன். மாடியில் வந்து பார்க்கும்போது ஒரு 4 புறா. ஐயோ, என்னை பார்க்க எனக்கு அழுக, நான் அவ்வளோ ஒரு அழுக வந்துச்சு. எழுதுகிட்டே இருந்தோம். இது எனக்கு இருக்கிற ஒரே நிம்மதி என்ன தெரியுமா, என்னோடய வாழ்க்கையில் இது ஒன்று தான் எனக்கு சந்தோஷம், மன நிம்மதி. இப்படி இருக்கும்போது இந்த மாதிரிலாம் அதுவும் பறி போயிடுதுனாக்கா எப்படி கஷ்டமாக இருக்கும், எப்படி மன உளைச்சலாக இருக்கும். வாழ்க்கையில் எனக்குன்னு ஒரே நிம்மதி சந்தோஷம் இந்த பெட்ஸு கூட வளர்க்குறது, பெட்ஸு கூட பேசுகிறது, அது மட்டும்தான். அதுவே இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது எனக்கு மிகுந்த ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு மன உளைச்சலாக இருக்குது. அப்புறம் லாஃப்டில் இருந்து ஒரு 3 முயல், 3 புறா குஞ்சு, 2 ஒரு அம்மா புறா, அது அப்பா புறா மட்டும்தான் இருந்துச்சு. அதனால என்ன பண்ணால் நேற்றுலாம் அதுவும் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்திலே இருந்தேன். ஆனால் ஒரு இதில் அந்த புறா குஞ்சு பொரிச்சிருந்துச்சா, இப்போ அங்கே வந்து முட்டை போட்டிருக்கு, அதில் இப்போது அடையில் இருக்குது. இப்போ இதில் குஞ்சு பொரிச்சிருந்தது பார்த்திங்களா, 2 குஞ்சு, அதையும் பூனை காலி பண்ணிடுச்சுன்னு நினச்சிருந்தேன். 2 நாளாக சவுண்டே இல்லை. எப்போவுமே அம்மா அப்பா வந்துச்சுன்னா ஒரே சவுண்டாக இருக்கும், ஏன்னா தீனி கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்காக சவுண்டாக இருக்குமாச்சா. 2 நாளாக சவுண்டே காணோம். அதனால நான் என்ன பண்ணேன், அதிகம் சாப்பிட்ருச்சு போல் இருக்குது, சரி மேலே இருந்ததையும் சாப்பிட்ருச்சு போல் இருக்குதுன்னு நினச்சிட்டு நான் இருந்தேன். அந்த அம்மா புறா 2 குஞ்ச புறாவையும் காணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேனா, அதுக்கப்புறமா தான் தெரியுது பூனை வந்த சத்தத்தை கேட்டு 2 நாளாக சவுண்டே இல்லாமல் வச்சுருக்காங்க. சவுண்டே இல்லாமல் இருந்ததும் அப்போ தான் இல்லைன்னு நினச்சிட்டு நான் இருக்கிறேன். காலையில் சவுண்டு கேட்டுச்சுங்க, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரின்ட்டு மேலே ஏறி பார்த்தா இருக்காங்க 2 பேருமே. இங்கே பாருங்க, இவங்க 2 பேருமே குஞ்சு புறாக்கள், 2 பேருமே இருக்கிறாங்க. எனக்கு இது பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. குஞ்சு புறா இனிமேல் அந்த லாஃப்ட்லேயே தூக்கி விட்டுறணும். நான் தான் மேலே இருந்து எடுத்தேன். கொஞ்சம் மனசு கொஞ்சம் ரிலீஃப் ஆகிருக்கு, மைண்டு கொஞ்சம். ஆனால் போனது நினச்சி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி நம்ம அடி எடுத்து வைக்க வேண்டியதுதான். இனிமேல் பாதுகாத்துக்கணும், அவ்வளோதான். அதுக்கு பூனை பிடிக்கிறது கூண்டும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். கூண்டு வாங்கிட்டு வந்து வச்சா நேற்று வந்துச்சு, நைட்டு வந்ததுன்னா அந்த புறா முயல் எல்லாமே கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுட்டதுனால ஒன்றுமே பிடிக்கல. எனக்கு இதை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இதை ஹேண்ட் ஃபீடிங் பண்ணலாமான்னு கூட நினச்சேன். ஆனால் என்னோடய பையன் அதெல்லாம் வேண்டாம், நீ தூக்கி எங்கே இருந்துச்சோ அங்கேயே விட்டுருமான்ட்டான். அவங்க அப்பா அம்மா பராமரிச்சுப்பாங்க. இனிமேல் நம்ம பாதுகாக்கணும், அவ்வளோதான்.